Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 53வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா யூபி யாதவ்ஸ் வர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ பர்டிகுலர் மேட்சோட ஒரு பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு தான் ப்ளே பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு ப்ளே பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம XL11 ஆப் வந்து இருக்கு. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல ப்ரோ கபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுக்கு 10 லட்ச ரூபாய் பிரைஸ் ஒர்த் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், அடுத்த 3வது 4வது 5வது பிரைஸ். அந்த 3 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா iPhone 16, 15, 14 கிட்டத்தட்ட 5 பிரைஸுமே நல்ல ஒரு ஒர்த்தபிளான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ ரெண்டு டீமோட ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அவங்க டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பவன் சராவத் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடரா இருக்காரு. ஆசிஸ் நார்வால் ரைட் ரைடர், விஜய் மாலிக் லெஃப்ட் ரைடர், சாகர் ரைட் கவர், கிருஷ்ணந்துல் ரைட் கார்னர், அஜித் பவர் லெஃப்ட் கவர், அங்கித் ரைட் கார்னர்ல வந்து இருக்காரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அங்கித் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் அப்படின்னு இருந்தால் ரைட் கார்னர் அண்ட் லெஃப்ட் கார்னர் ரெண்டுலயுமே ப்ளே பண்ணுவாரு. ஸோ லெஃப்ட் கார்னர் தான் அவர் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ரைட் டிஃபெண்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் துள்ளினா அந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பார்த்தா யூபி யாதவ்ஸை பொறுத்த வரைக்கும் பரத் ஹூடா, சிவம் லெஃப்ட் ரைடர், ககன் கவுடா வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் இருக்காரு. இந்த வந்து சுரேந்தர் கில் வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண கிடையாது. அந்த இடத்துல சிவம் தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஆசிஸ் சிங் ரைட் கவர், சுமித் சங்வான் லெஃப்ட் கார்னர், மகேந்திர சிங் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவர்லயும், ஹித்தேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்லயும் வந்து ப்ளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம்ல கூடிய ரைடர்ஸ் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அவங்களுக்கு இருக்கும் அண்ட் டிஃபெண்டர்ஸ் யாருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பவன் சராவத் பிரைமரி ரைடரா வந்து இருக்காரு. ஸோ இவர் தான் அதிகபட்ச ரைடிங் வந்து போவார். கிட்டத்தட்ட ஒரு 45-50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா முக்காவாசி ரைடிங் பவன் சராவத் தான் வந்து போவாரு. பேலன்ஸ் இருக்க ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா ஆசிஸ் நார்வால், ஸோ அதுக்கப்புறம் விஜய் மாலிக், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க வந்து ரைடிங் வந்து போவாங்க. இதுல பவன் சராவத் கிட்டத்தட்ட ஒரு 30+ ரைடிங் போறாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 12+ டச் பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூபி அதை கம்பேர் பண்ணும் போது நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பவன் சராவத் இருந்து ஒரு 15+ டச் பாயிண்ட் கூட ஆவரேஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு 10ல இருந்து ஒரு 11 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத பவன் சராவத் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஆசிஸ் நார்வால் கிட்டத்தட்ட 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட், விஜய் மாலிக் சேம் 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதுல ஆசிஸ் நார்வால் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் டேக்கல்ஸ் பண்றதுனால ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல பவன் சராவத்துக்கு டச் பாயிண்ட் மட்டும் கிடையாது, டேக்கல்ஸ் பாயிண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த ஆள் இல்ல ஒரு 5 பிளேயர் உள்ள இருக்காங்க, பவன் சராவத் இருக்குன்னா சிங்கிள் மேனா டேக்கல்ஸ் வந்து ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 5-6 டேக்கல்ஸ் ஈடுபடுறாருன்னா ஒரு டேக்கல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிடைச்சிருது. ஒரு 10 டச் பாயிண்ட் அண்ட் ஒரு டேக்கல்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பவன் சராவத் நம்ம இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இப்ப இதுல ரைடர்ஸ் யார் யாருன்னு பார்த்துட்டோம். இதுக்கு டிஃபெண்டர்ஸ் எந்த மாதிரி டிஃபெண்டர் ஆப்பரேட் டீம்ல பிக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பிரைமரி ரைடர் ரைட் ரைடர் இருக்காரு. ஸோ அப்ப லெஃப்ட் கார்னர் தான் ரைடிங் பண்ணி போவாரு. ஆசிஸ் நார்வால் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் இருக்காரு. ஸோ ஆப்பரண்ட் தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரைடர்ஸுமே ரைட் ரைடர் இருக்கனால லெஃப்ட் கார்னர்ல தான் வந்து ரைடிங் பாடி போவாங்க.
அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் சுமித் சங்வான்றது நம்ம 3ல இருந்து ஒரு 4 டேக்கல் சக்சஸ்ஃபுல் டேக்கலா வந்து எதிர்பார்க்கலாம். சோ 3ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படி சேர்த்து ஒரு ஆவரேஜா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம சுமித் சங்வான்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ 4 டேக்கல் பண்ணிட்டாருன்னா டேக்கல்ல மட்டுமே அவருக்கு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். பிளஸ் டீம்ல இருக்க 8+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, சூப்பர் டேக்கல் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் பார்த்து கிட்டத்தட்ட ஓவரால் 90ல இருந்து 100+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுமித் சங்வானை பொறுத்த வரைக்கும். நம்ம அந்த அளவுக்கு பெருசா வந்து எதிர்பார்க்க வேணாம். சோ 2 ரைடர்ஸ் ரைட் ரைடர் இருக்கனால ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற சுமித் சங்வான் லெஃப்ட் கார்னர்ல இருக்க சுமித் சங்வானுக்கு 3ல இருந்து 4 டேக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆவரேஜா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சுமித் சங்வான்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ சுமித் சங்வானுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல ஆசிஸ் சிங். சோ ஆசிஸ் சிங் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து ஒரு 3 டேக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆசிஸ் சிங் கிட்ட நம்ம எதிர்பார்க்காம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சோ இதுல ஹிதேஷ் அண்ட் மகேந்திர சிங் 2 பேருக்குமே ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். இதுல விஜய் மாலிக் லெஃப்ட் ரைடர் இருக்கனால ரைட் கால வந்து ஏறி போவாரு. அது மட்டும் இல்லாம இந்த 2 ரைடருமே, அதாவது ஆசிஸ் நார்வலா இருக்கட்டும் பவன் சரவத் 2 பேருமே கடைசி வரும் ஒன் சைடாவே பாடி போக மாட்டாங்க, சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஹிதேஷ் வந்து மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ சுமித் சங்வான் ஒரு 4 டேக்கல் பண்றாரு அப்படின்னா ஹிதேஷ் நம்ம ஒரு 2 டேக்கல் வந்து ஆவரேஜா ஒரு 3 இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஹிதேஷ் நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். மகேந்திர சிங் நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 30. சோ இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்ப யூபி யாதவ்ஸ்ல இருக்க ரைடர்ஸ் இதுல பரத் ஹூடா. சோ பரத் ஹூடா ஒரு பிரைமரி ரைடரா வந்து இருக்காரு. அண்ட் சிவம், அடுத்ததா ககன் கவுடா, இந்த 3 பேர் தான் ரைடிங் அப்சர்ஸ்ல இருக்காங்க. இதுல பிரைமரி ரைடர் அண்ட் அடுத்த ரைடிங் அப்சர்ஸ்ல இருக்க சிவம் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர் இருக்கனால ரைட் கார்னர்ல தான் அவங்க மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ரைடிங் பாடி போவாங்க. சோ அப்படி இருக்கும் போது ரைட் கார்னர் இருக்கக்கூடிய கிருஷ்ணந்துல். சோ இந்த மேட்ச் கிருஷ்ணந்துல் இருந்து நம்ம ஆவரேஜா சேம் அதே மாதிரி 3ல இருந்து ஒரு 4 என்னை பொறுத்த வரைக்கும் 5 டேக்கல்ஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணந்துல் நம்ம ஒரு 4ல இருந்து 5 கூட எதிர்பார்க்கலாம். நம்ம ஆவரேஜா ஒரு 4 டேக்கல் அப்படிங்கிறத கிருஷ்ணந்துல் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஓவராலா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிருஷ்ணந்துல்ட்ட. அதுல அஜித் பவர் அவருக்கு ஹெல்ப் பண்ற வயசுல இருக்கனால அஜித் பவர் நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல அங்கித் சாகருக்கு பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிதான் சாகர் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் அங்கிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரைடர் ககன் கவுடா வந்து பாத்தீங்கன்னா பரத் ஹூடாவுக்கு அடுத்து ககன் கவுடா தான் அதிகபட்ச ரைடிங் போவாரு. சோ இதுல சேஞ்சஸ் லாஸ்ட்ல சிவம் வந்து கொஞ்சம் அதிகபட்ச ரைடிங் போயிருந்தாரு, ககன் கவுடா அதற்கு பெருசா போக கிடையாது. இருந்தாலும் ககன் கவுடா மினிமம் ஒரு 10 முறையாச்சும் ரைடிங் படி போவாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 2 முறையாச்சும் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கித் கிட்ட. சோ அப்புறம் அவரோட 2 டேக்கல்ஸ் வந்து ககன் கவுடா மூலமாவே அவருக்கு வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம நான் ஆப்போனன்ட் டீம் சொன்ன மாதிரியே தான் 2 ரைடர்ஸுமே ஒன் சைடா பாடி போக மாட்டாங்க, சேஞ்சஸ் ஆவாங்க. இப்ப சேஞ்சஸ் ஆகிற வயசுல ஒரு குயிக் நேரம் பிளஸ் ஒரு டேக்கல் பண்ணிட்டாலும் அப்படின்னா 3 டேக்கல் அவருக்கு வந்து கிடைச்சிடும். சேம் தான் அங்கித் நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணந்துல் நம்ம 80 அண்ட் அஜித் பவர் நம்ம ஒரு 60, சாகட் இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டேக்கல்ஸா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். டீம்ல இருக்க பாயிண்டோ இல்ல சூப்பர் டேக்கல் பண்ணிட்டாங்க இல்ல ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அதுல கிடைக்கிற பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணவே கிடையாது. டேக்கல்ஸ் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் சைஸ்ல மட்டும் தான் நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பரத் ஹூடாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத பரத் ஹூடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஆப்போனன்ட் டீம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது யூபி யாதவ்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான டீமா கிடையாது, ரொம்ப கொஞ்சம் டவுன்ல தான் வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜா ஒரு 7ல இருந்து 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும் பரத் ஹூடா இருந்து. அத சிவம் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டச் பாயிண்ட் சம்டைம்ஸ் ஒரு டேக்கல் ஈடுபடுறதுனால ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ககன் கவுடா இருந்து நம்ம ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்ப 2 டீம்ல கூட ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் யார் முக்கியம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா எந்த மாதிரி அசோசியேஷன்ல ட்ரை பண்றீங்க, கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ரெண்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அடுத்தது ஆசிஸ் நார்வால். இந்த 2 பிளேயருமே நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் அது பவன் சரவத், ஆசிஸ் நார்வால், கிருஷ்ணந்துல் அண்ட் அஜித் பவர்
அண்ட் அங்கிருந்து அந்த 5 பிளேயருமே தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 90% இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதுல ஆசிஸ் நார்வாலை ஒபைட் பண்ணிட்டு வேணா பேலன்ஸ் இருக்கு 4 பேர், பவன் சராவத், கிருஷ்ணதுல், அஜித் பவார் அண்ட் அங்கித். இந்த 4 பேர் சுமாலிக்கு ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சுமித் சங்வான், ஆசிஸ் சிங் அண்ட் பரத் ஹூடா. அப்படி இல்லைன்னா பரத் ஹூடா, சுமித் சங்வான் அண்ட் ஹிதேஷ். ஸோ இந்த 3 பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும் போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சிவம், ஆசிஸ் சிங், சுமித் சங்வான் அண்ட் ஹிதேஷ் இந்த 4 பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க சிவமா ட்ரை பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல பரத் ஹூடா ட்ரை பண்ணல, அந்த இடத்துல ககன் கவுடா. ஸோ இந்த 3 பிளேயர் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல நீங்க மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது ஆப்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. பட் இந்த டிஃபெண்டர்ஸ் 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல ஹிதேஷ கூட நீங்க ஒபைட் பண்ணிட்டு நீங்க ப்ளே பண்றாலும் தாராளமா ப்ளே பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது. அது தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பவன் சராவத், கிருஷ்ணதுல், அங்கித், அஜித் பவார். ஸோ இந்த 4 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. அதர்வைஸ் பிளேயர்ஸ் பண்றீங்கன்னா விஜய் மாலிக் அல்லது ஆசிஸ் நார்வா 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயரை நீங்க பிக் பண்ணிக்கீங்க. சாகருக்கு இந்த மேட்ச் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 அல்லது 2 டேக்கல்னால ஒரு 30 ஒரு 40 ஸ்பானிஷ் பாயிண்ட் ஆவரேஜா அவர் தான் வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஸோ அதனால அவர் வந்து ஒபேட் பண்ணிருங்க. விஜய் மாலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3 ஒரு 4 டேக்கல்ஸ் தான் பண்ற சாரி டச் பாயிண்ட் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து பெரிய அளவுக்கு வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த 2 பேரை கூட ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டீம்ல நீங்க கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பவன் சராவத் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் ஒருத்தவங்க பிளேயர் வந்திருப்பாரு. அது கிருஷ்ணதுல் நீங்க சுமாலிக் அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சுமாலிக்கு ட்ரை பண்றீங்க இந்த மேட்ச் சுமித் சங்வான் தான் கேப்டன், அது வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது பரத் ஹூடா கூட ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹிதேஷ் அல்லது ஆசிஸ் சிங் 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் அங்கித், கிருஷ்ணதுல், ஆசிஸ் நார்வால் இந்த 3 பிளேயர் அப்படி இல்லை அப்படின்னா அஜித் பவார், கிருஷ்ணதுல், இந்த அங்கித் இந்த 3 பிளேயருக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன், கேப்டன் ஆப்ஷன் சொல்ல கிடையாது. ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா நீங்க போறனால அது உங்களோட இருப்பு. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ற ஆப்ஷன்ஸ்ல நம்ம ட்ரை பண்றது கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷன் வந்திருக்கும். வைஸ் கேப்டனை மட்டும் நம்ம ஆப்ஷன் வைஸ்ல சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.